ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மூவி சீரீஸான ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக அந்த வேர்ல்டில் 9 வேர்ல்ட் ட்ரீஸ் இருந்திருக்கு. அதில் ஒரு வேர்ல்ட் ட்ரீ மட்டும் டீமன் லார்டை சீல் பண்ணும்போது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்படி எக்கிட்னாங்கிற அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டர் உயிரோடு தான் இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 6. யோரி அவளோட ரூம்ல இருந்து எந்திக்கிறா. பீனாவும் குளிச்சுட்டு வரா. பீனா அவனோட முடி இன்னும் ஈரமா தான் இருக்கு அப்படின்னு யோரி சொல்லவும், நீ எனக்கு அதை தவுத்தி விடு அப்படின்னு வா சொல்றா. பீனா ஐனந்தும் எந்திக்கலன்னு கேட்கவும், அவன் ஜஸ்ட் டயர்ல தான் தூங்கிட்டு இருக்கான், நீ கவலைப்படாத அப்படின்னு பீனா சொல்றா. எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுப்போம், மார்க்கெட்ல போய் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பீனா சொல்றா. ஐனை விட்டு நம்ம தூரமா போறதான்னு யோரி கேட்கவும், சிட்டிக்குள்ள என்ன டேஞ்சர் வந்துட போகுது அப்படின்னு பீனா சொல்றா. அந்த ஐன் மட்டும் எப்படி ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நான் ஒரு ஸ்பிரிட் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறா. எனக்கு பிடிக்காத அந்த அப்ரைசரை கொல்ல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சில விஷயம்ஸ் தெரியுது. சீக்கிரம் வாடா குப்பை பறக்கி அப்படின்னு சொல்லி சாய்ட் நம்ம ஹீரோவை திட்டவும், சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். குப்பை பறக்கி உனக்குலாம் இது இந்த காசு போதுன்னு கம்மியா காசு கொடுக்கவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ அப்பவோ ஸ்மைல் பண்றான். இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். அப்ரைசருங்கிற வீக்கான ஜாப் வச்சிருக்கிற உனக்குலாம் இது போதும் அப்படின்னு சாய்டு சொன்னதையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் அந்த ஹெல் ஹவுன்ஸ் நம்ம ஹீரோவை கொதறி சாப்பிட்டு வச்சிருக்கு. யோரிய நான் மீட் பண்ணலன்னா என் கதை இப்படிதான் முடிஞ்சிருக்குள்ள நம்ம ஹீரோ யோசிச்சா. ஆமா, நீ லக்கில் தான் தப்பிச்சிருக்க. ஒருத்தரோட நேச்சர் எப்பவும் மாறாது. நீ இன்னும் அதே ஒர்த்லெஸ் குப்பை தான். இது உன்னோட ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாடி சொல்ற மாதிரி தெரியும். கனவுல இருந்து நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். நீ ஓகே தானே அப்படின்னு ஒரு சிலா கேட்கிறா. ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டே இருந்த எந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சிலா சொல்றான். யோரியோ பீனாவும் ஒன்று நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்போ ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க. பட் ரியல் டைம்ல நான் அவங்கள ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கேன், அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு சிலா சொல்லவும், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. யோரியை நான் மீட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தேன். லக்கில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது தான். மாறவே இல்லை, நான் ஒர்த்லெஸ்ஸான ஆளு தான் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி ஜாய்ட் வந்து கேட்கவும், அந்த அப்ரைசரை பழிவாங்க நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸ்பிரிட் ஐஸை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த அப்ரைசர் கிட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அதான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லவும், அதனாலதான் அவன் ஸ்ட்ராங் ஆனா நினைச்சேன் நார்மலா அவன் ஸ்ட்ராங் ஆக முடியாதுன்னு அப்படின்னு ஜாய்ட் சொல்லவும், உனக்கும் அந்த ஸ்பிரிட் ஐ வேணுமான்னு கேட்டா கண்டிப்பான்னு ஜாய்டு சொல்றான். எக்கிட்னா ஒரு கண்ணை எடுக்கிறா. இதுதான் ஸ்பிரிட் ஐயா நம்ம பார்க்கவும் தான் ஜாய்டோட நெத்திலாவா அதை பதிச்சிருதா. இப்போ ஜாய்ட் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். இப்போ நீ போய் உன்னோட ஆசையை நிறைவேத்து அப்படின்னு சொல்லி எக்கிட்னா சொல்றா. ஓவர்வெல்மிங் ஸ்ட்ரென்த், என் பாடி லைட்டாக ஃபீல் ஆகுது. இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை தான் அவனும் பொசஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு ஜாய்டு ஓடிட்டு இருக்கும்போது ஜோலினை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அவன் போறான். அவன் கூட இருக்கிற தலையை கடிச்சு தின்றுதான். ஜோலின் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண இப்போ எந்த ஆம்பளையும் இல்லைன்னு சொல்லவும், அந்த வாய்ஸ் ஜாய்டு நீ என்ன பேரலைஸ் பண்ணுது, என்னோட ஐடியா தான், நான் கில்ட்டு போய் சொல்றேன். ஒன்று என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, டேட்டிங் பண்ணலன்னா எனக்கு கொன்றுவன் மிரட்டினா, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாவே இருக்கேன் பயந்தா. அவளோட தலையும் அவன் கடிச்சு தின்றுதான். எல்லா டைமும் எயின் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் எயினை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறான். திடீர்னு சவுண்டு கேட்குது. என்னாகுதுன்னு யோரியோ பீனாவோ பார்க்குறாங்க. மான்ஸ்டர்னு மக்கள் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் அடிபட்டு கீழே விழவோ டக்குன்னு யோரி அவனை ஹீலிங் பண்றா. அட இப்போ எனக்கு வலிக்கலன்னு சொல்லவும், நீ இங்கிருந்து போன்னு சொன்னா அப்ப நீங்கன்னு கேட்டா, நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோரி சொல்றா. நிறைய பில்டிங்லாம் டெஸ்ட்ராய் ஆனதுல மக்கள்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. மால் ஃப்ரைஸ் அட்டாக் பண்ணாம அந்த ஸ்பிரிட்ஸை போய் அட்டாக் பண்ணு, அந்த ஸ்பிரிட்ஸை நீ கொண்டுட்டா அந்த அப்ரைசரோட பவர் இல்லாம போயிரும் நெக்கிட்னா சொல்லவும், அப்ப பழையபடி குப்பையா மாறிடுவானா, இப்பவே அந்த ஸ்பிரிட்ஸை கொள்றேன் அப்படின்னு ஜாய்டு போறான். யோரியா எல்லாரையும் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜாய்டு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணா. பீனா பேரியரை போட்டு தடுக்கிறா. பேரியரை உன்னால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, உனக்கு கொடுத்த ஸ்பிரிட் சார்ஜ் பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு எக்கிட்னா சொல்றா. சோ அவனும் ஏதோ டிமானிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பேரியரை உடச்சிருந்தான். திரும்பவும் ஜாய்டு அட்டாக் பண்ண வந்தா பீனா பேரியரை போடுறா. பட் பீனாவோட சேர்த்து அதை அடிச்சு உடச்சிருந்தான். நம்ம சாக போறோமோன்னு பீனா பயந்துட்டு இருக்கவும், பீனா இங்க இருந்து ஓடுன்னு யோரி முன்னாடி போய் நிக்கவோ யோரி அவன் பிடிச்சிருந்தான். அந்த ஐனுக்கு போய் நீ தேவையில்லாம பவரை கொடுத்தல, அதனாலதான் நீ இப்ப சாவ போற நம்ம அட்டாக் பண்ண வந்தா. டக்கு நம்ம ஹீரோ வந்து அவன் கையை துண்டா வெட்டுறான். பீனா யோரி நீங்க ஓகே தானா, வர சாரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு யோரி அழுதுகிட்டே சொல்லவும், இவ்வளோ பயந்துருந்தா அவ சிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ண முன்னாடி போய் நின்னாலே நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாரையும் அவன் கண்ணுக்குள்ள போக சொல்லியிருந்தான். கார்டு ஐயாலேயே இது என்னன்னு அப்ரைஸ் பண்ண முடியல. சார் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம், நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்துருந்தான். கண்டினியூஸா அட்டாக் பண்ணுவோம், நம்ம ஹீரோ பேரியரை யூஸ் பண்ணா இது ஒர்க் ஆகாதுன்னு போய் நான் சொல்றேன். எப்படி ஸ்பிரிட் பேரியரை உடச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ஆன்டி ஸ்பிரிட் சார்ஸ் இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாது. இந்தியா அப்ரைசர் நீ சாக போற அப்படின்னு கிட்னா பாக்குற. என்ன கோப்பு பறிக்க அவ்வளவுதான் திறமையா அப்படின்னு சைடு கேட்கும். ஜாய்டு நீ இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். ஒன்ன மாதிரியே எனக்கும் ஸ்பிரிட் ஐ கிடைச்சிருக்கு, ஸ்பிரிட்டோட பிளஸிங் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், ஸ்பிரிட்டோட பிளஸிங்கா நம்ம ஹீரோ பார்த்தா ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. நீ அவனை கொல்லலைன்னா அவன் உன்னை கொன்றுவான், சீக்கிரம் அட்டாக் பண்ணு அப்படின்னு ஒரு சிலா சொன்னா. பட் அவன் ஜாய்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொல்றதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கான். இதே ஸ்ட்ரென்த் உன்கிட்டயே இருக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் இந்த ஸ்ட்ரென்த்தை நீ எதுக்கு உனக்கு யூஸ் பண்ணாம மக்களை காப்பாற்றணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீயும் என்ன மாதிரியே தான் சான்ஸ் கிடைச்சா பழி வாங்க தயங்க மாட்டேன்னு சொல்லவும், இல்ல அது ஒன்றும் உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல அதுதான் உண்மை. நம்ம ஹீரோக்கு அவன் கனவுல வந்த இல்யூஷன்
கன்ஃபியூஷன் தெரிய ஆரம்பிக்குது. பரக்கின் கூப்பிட்டு எல்லாத்தையும் நீ பழி வாங்க போறது இல்லையானது கேட்கவும் நீயும் நானும் ஒண்ணுதான் எயின் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இல்ல நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கப்போம் எயின் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கைண்டான பர்சன் அப்படின்னு யோரி வெளியே வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. இப்போ ஒரு இஸ்லாமும் வெளியே வர நீ எங்க எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், உன்னோட பவரை நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணணும்னு நினைச்சது உன்னோட முடிவு. யோரிக்கு அவ ஃபேமிலியை மீட் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் உன்னோட கைண்ட்னஸ் தான். அவர் மூலியமா உன் ஹார்ட் ஒன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் கைண்டா இல்ல, அது உனக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு இஸ்லா சொல்ற. என் ஃபேமிலியை நான் மீட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னா அது நான் எயினை மீட் பண்ணதுக்கு தான் காரணம் அப்படின்னு யோரியும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். நான் தான் அப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானா நம்ம ஹீரோ கண் கலங்குறான். எப்படினாலும் நீ ஒரு ஒர்த்லெஸ் பர்சன் தான் ஜாயிடு சொல்லுவோம். ஆமா ஜாயிடு சொல்றது கரெக்ட் தான், அவன் இல்யூஷன் சொன்னா. யோரியான் மத்தவங்க ஹெல்ப் மூலியமா நான் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா உங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய பர்சனா இன்னையில இருந்து நான் சொந்தமா ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவோட வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அவனோட ஸ்பிரிட் மேஜிக்கோ ரொம்பவே அதிகமாகுது. தான் நீ உன் ஸ்பிரிட்டையவே பக்காவா யூஸ் பண்றன்னு உருஸ்லா சொல்ற. இப்போ அதை உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த் தான் நம்ப ஆரம்பிச்சதுனால 100% பவரையோ யூஸ் பண்றன்னு உருஸ்லா சொல்றா. இப்போ ஜாய்ட நம்ம ஹீரோ அசால்ட்டா அட்டாக் பண்றா. தானே ஸ்பிரிட் பவர் இருக்கு, நான் எப்படி வீக்கா இருக்கேன்னு ஜாய்ட் கேட்டா. ஜாய்டோட அட்டாக் நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆக மாட்டேக்கே. உனக்கு கிடைச்ச ஸ்பிரிட் பிளெஸிங் 10% தான் கிடைச்சிருக்கு போல உருஸ்லா சொல்லவும் ஹே ஸ்பிரிட் எனக்கு இன்னும் நிறைய பவரை கூடன்னு ஜாய்டு கேட்கறான். எக்கிட்னாவும் அவனுக்கு பவரை கொடுத்து அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறான். இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஸ்லாஷ் தான் அந்த ஸ்பிரிட்டை டெஸ்ட்ராய் ஆயிருது. பட் சாய்டுன்னு உயிரோடு தான் இருக்கான். ஏன் நான் இவ்வளோ பண்ணி எதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு சாய்டு கேட்க பண்றதுக்கு ரீசன் தேவையா என்ன நம்ம ஹீரோ கேட்டா. பட் நீ இவ்வளோ வீக்காக இருந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதா கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். வீக்காக இருந்தால் நீ கோலையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. வீக்கான என்னாலேயே மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா உன்னால மாற முடியாதா ஜாய்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஜாய்டை இப்போ தெரிஞ்சு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நல்லவனா மாறுதான். ஜாய்டை இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஜாய்டை யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, யார் அவனுக்கு அந்த பவரை கொடுத்துருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேட்டில் டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு எக்கிட்னா அந்த ஸ்பிரிட்டையை வந்து சரி பண்ணியிருந்தா. அந்த ஜாய்டோட மெமரிஸையும் வந்து எக்கிட்னா எரேஸ் பண்ணியிருக்கா. யாருக்கு தெரியும் எயின் அவனை கடைசியாக அட்டாக் பண்ணும்போது யோரியோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அவன் சாகாம பண்ணுவான். டீமன் லார்ட் மிக்கட்ரான் உன்னை கூடிய சீக்கிரம் ரிவைவ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எக்கிட்னா வந்து டீமன் லார்ட் மிக்கட்ரானை ரிவைவ் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எக்கிட்னா தான் டீமன் லார்டை சீல் பண்ணதுன்னு ஒரு கதை சொல்றாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.